ஏசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், நமக்கு யார் துணை? ஆவியானவர் உணர்த்தின வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 31 வசனம் 5. அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தை நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். And said unto them, I see your father's countenance, that it is not toward me as before, but the God of my father hath been with me. Genesis chapter 31 verse 5. எனக்கன்மானவர்களே, இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, யாக்கோபு தன்னுடைய மனைவிகளை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் தகப்பனுடைய முகம் எனக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்ப தெரியல, சில வேரியேஷன்ஸ் தெரியுது, ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என் கூட இருக்கிறார் அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிடுவதாக நம்ம வாசிக்கிறோம். நாம் இந்த நாட்களில் நமக்கு யார் துணை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லாருமே கிட்டத்தட்ட மற்றவர்களை சார்ந்து அவங்க மேல நம்பிக்கையா தான் வாழ்றோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, அவங்க சின்ன வயசுல இருந்து எதுக்கு எடுத்தாலும் சரி, அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தர் பேரை சொல்லி அவங்க எங்களை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் அவங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பை பத்தி கேட்கறதா இருந்தா அவங்க உடனே சொல்லுவாங்க, 5th வரைக்கும் நாங்க படிக்க வச்சா போதும். ஈவன் அம்மா அப்பாவும் சொல்லுவாங்க, அந்த பிள்ளைங்களும் சொல்லும், 5th வரைக்கும் நாங்க படிக்க வச்சா போதும், அதுக்கப்புறம் அந்த ரிலேட்டிவ் எங்களை எடுத்துட்டு போய் அப்ராட்ல படிக்க வைக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துதா அப்படின்னு பார்த்தா எல்லாம் அரசியல்வாதிகள் கொடுத்த வாக்குறுதி மாதிரிதான். இந்த மாதிரி தான் நாம என்ன பண்றோம்னா, இன்னைக்கு அநேக நேரத்தில் உலகத்தின் மேலும் உலகத்தில் இருக்கிறவர்கள் மேலும் நமது நம்பிக்கையை வச்சுட்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, யாக்கோபுடைய வாழ்க்கையில யாக்கோபு தன் தகப்பன் வீட்டில் செய்யத்தகாதத தன் சகோதரனை ஏமாத்திட்டு உயிருக்கு பயந்து தன் மாமனிடத்தில் ஓடி வருகிறார். மாமா அவரை நல்ல விதமா வெல்கம் பண்றாரு, அவரை பாதுகாத்து கொள்ளுகிறார். எல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, மாமாவுடைய பெண்ணை இவர் கட்டிக்கிறாரு. அதுவும் ஒரு பெண் கிடையாது, 2 பெண். அவருக்கு இருந்த 2 பிள்ளைகளையும் யாக்கோபு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு பொண்ணை கெட்டுனாலே அந்த மாமனார் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும்னா மருமகனை நல்லபடியா நம்ம ட்ரீட் பண்ணணும், நல்லபடியா கவனிச்சுக்கணும், அப்பதான் நம்ம பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு. இங்க தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால லாபான் என்ன பண்ணிருக்கணும், இவரை நல்ல விதமா ட்ரீட் பண்ணிருக்கணும். நடந்துதா? ஒருவேளை யாக்கோபு எதிர்பார்த்திருப்பார், தன்னுடைய மாமனாகிய லாபானிடத்தில் என்னெல்லாம் இருக்கோ ஆப்வியஸ்லி அது எனக்கு தான் வரும், அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும், ஏன்னா நான் அவங்க 2 பிள்ளைங்களையும் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஆனால் நம்ம பார்க்கிறோம், தொடர்ந்து யாக்கோபு சொல்றாரு, உங்க தகப்பன் 10 முறை என் சம்பளத்தை மாத்தினார் அப்படின்னு. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், லாபானுக்கு ஆபிரகாம் ஆசீர்வாதமா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு ஆசைதான். ஆனால் தன்னை விடவும் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் அப்படின்னு சொன்ன உடனே லாபானுடைய முகம் மாறி போனது. அதைத்தான் அவர் சொல்றாரு, உங்க அப்பா நான் முன்னாடி பார்த்த மாதிரி இல்ல, நேத்து முந்தா நாள் இருந்தது மாதிரி அவர் முகம் இல்ல, அவர் முகம் மாறிவிட்டது, அவர் எனக்கு துணையா இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன், ஆனாலும் எங்கள் தகப்பனுடைய தேவனாகிய கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. நம்ம இன்னைக்கு அநேக நேரத்தில் இவங்க என்னைய காப்பாத்துவாங்க, இந்த சூழ்நிலையில் இந்த பர்சனால நான் ரிலீஸ் ஆயிருவேன் அப்படின்னு நினைக்கிறோமா? நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், யார் வேணாலும் எப்ப வேணாலும் கைவிட்டுட்டு போகக்கூடும். ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில மத்தவங்கள விட்டுருவோம், கல்யாணம் அன்னைக்கு கமிட்மெண்ட் கொடுக்கிறோம் இல்லையா, இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி வாழ்விலும் சரி தாழ்விலும் சரி ஒருத்தரை ஒருத்தர் பிரியாமல் விட்டு கொடுக்காமல் இருப்போம் அப்படின்னு. ஆனால் மரணம் வரும்போது அந்த உடன்படிக்கை கூட பிரேக் ஆகுறத நாம் பார்க்க முடியும். இதை சொல்லிட்டு இருக்கும் போதுல ஒரு சின்ன ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருது. ஒரு மனுஷன் தன்னோட ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கூப்பிட்டு நடந்தானா, அந்த குரூப் ஆஃப் பீப்புள் யாரு அப்படின்னா, அவனுக்கு ஃபேவரா பண்றவங்க, தோள் கொடுக்கிறவர்கள், சில கஷ்டமான சூழ்நிலைகளில் தாங்கி பிடிக்கிற அந்த குரூப் ஆஃப் பீப்புளோட அவன் நடக்கிறான். அதில்
இயேசு கிறிஸ்துவும் ஒருவராக இருக்கிறார். கொஞ்ச தூரம் போறாங்க, சில பிரச்சனைகள் வருது, சில பாதையில ப்ராப்ளம்ஸ் வருது. அப்போ பார்க்கிறான், கூட இருக்கிறவங்க அவனை கைத்தாங்களா, எப்படியோ கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டு போய் ஜேர்னி கண்டினியூ ஆகுது. அவன் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப தூரம் போய் தான் வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது சில பயங்கரமான பிரச்சனைகள், சில குறுக்கீடுகள் வரும்போது அவனுடைய ஒரு ஜோடி கால் தடத்தை மாத்திரம்தான் அவனால பார்க்க முடியுது. அப்போ அவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றானா, என்ன ஆண்டவரே இது, என் கூட இருந்தவங்க தான் இவ்வளோ ப்ராப்ளத்துல என்னை விட்டு போயிட்டாங்கன்னு பார்த்தா நீங்களும் இல்லையே, நான் மட்டும்தானே நடந்து வந்திருக்கேன், இது ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாராம், அந்த காலடி தடத்தை நல்லா பாரு, அது என்னுடைய கால் தடம். அந்த பிரச்சனையான அந்த ரொம்ப ஹெக்டிக்கான சிச்சுவேஷன்ல நீ என் தோள் மேல உட்கார்ந்து இருந்த, நான் தான் நடந்து வந்தேன் அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில யார் வேணாலும் நம்மளை விட்டுட்டு போகலாம். எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் நம்மை விட்டு விலகாத, நம்மை பாதுகாக்கிற, நம்மை சுமந்து கொண்டிருக்கிற தேவனைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சோ நம்ம பண்ண வேண்டிய காரியம், இன்னைக்கு உலகத்தை பார்க்கிறோமா, அதை பார்க்க கூடாது. உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் மேல் நம்பிக்கையா இருக்கிறோமா, அதை விட்டுறணும். மாறாக நான் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் நம்ப வேண்டிய ஒரே ஒரு பர்சன் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அவர் எப்போதும் நம்மை சுமக்கிறவராய், தாங்குகிறவராய், தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்னைக்கு நாங்க இருக்கிற சூழ்நிலைகள்ல எங்களோட இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஆனாலும் தகப்பனே, எல்லா நேரத்திலும் எங்களோடு யாரும் வரப்போறது கிடையாது. நீங்க மாத்திரமே எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் எங்களோடு இருக்கீங்க, எங்களை பலப்படுத்துறீங்க, பாதுகாத்து கொள்றீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காய், அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மோடு கூட நடக்க, உமக்குள்ளா எங்களை காத்து கொள்ளுகிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.